Now, I kindly call upon our Honorable Chief Guest, Al-Haj Abdul Qadir Mashur Maulana, to address the audience. Bismillah ar-Rahman ar-Rahim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. அளவற்ற அருளன்பு பண்பில் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் மீதும் தோழர்கள் மீதும் ஸலவாம் ஸலாத்தும் உண்டாவதாக என்று சொல்லி, my dear distinguished guests and the principal and the teachers, I think most probably I have to address in Tamil. Most of the parents are, I think they belong to Tamil language. அன்பார்ந்த என்னுடைய பெற்றோர்களே, பிள்ளைகளை ஈன்றெடுத்து அந்த பிள்ளையின் கல்வியுடைய சக்தியை பார்த்து சந்தோஷம் அடைகின்ற பெற்றோர்களே, இப்படியான இந்த சின்னஞ்சிறார்களை ஊக்குவித்து கல்வியின்பால் ஊக்கமளிக்கும் இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்னவென்று சொன்னால், இக்ரா வரப்புக்கல் அக்ரம், பிள்ளைகளை வாசிப்பதற்காக வேண்டி பழக்கப்படுத்துவது. அந்த வாசிப்பு மூலம், ரீடிங் மூலம் அந்த பிள்ளை கல்வியை கற்றுக்கொள்ள முயற்சி செய்கின்றது. வரப்புக்கல் அக்ரம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருட்கொடைகளை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றான். அங்கு அருட்கொடை என்றது இக்ரா என்னும் பொழுது கல்வி திட்டத்தில் தான் அங்கு வருகின்றது. ஆனால் இந்த சின்னஞ்சிறார்களை இந்த பெற்றோர்கள் மிகவும் ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும். அங்கு நல்ல ஒழுக்க முறையிலே தான் முதலாவது பள்ளிக்கூடம் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆசிரியரோ அல்லது பாடசாலையிலோ அல்ல, முதலாவது பள்ளிக்கூடம் அதாவது பாடசாலை உங்களுடைய வீட்டிலே இருந்துதான் ஆரம்பமாகின்றது. ஆதலால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்க முறைகளை கற்றுக் கொடுங்கள் கல்விக்கு முன்பதாக. ஏனென்றால் இந்த சின்னஞ்சிறார்கள் உங்களுடைய நடவடிக்கை, வீட்டிலே இருந்து கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகள், கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்ற டிஸ்பியூட், அவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற குரல்களால் அந்த சின்னஞ்சிறார்கள் இதை பார்த்துத்தான் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். அதனால்
உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய காமரையிலே, அதாவது உங்களுடைய ரூமிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கமான வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும், அன்பாக பழக வேண்டும், சீராக உடை அணிந்து அந்த பாடசாலைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே ஊக்கமளிக்க வேண்டும். பாடசாலைக்கு செல்வதற்கு முறையே அவர்களுடன் பகிர்ந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தமான முறையிலே கரைக்க வேண்டும். அவர்களுக்கு சின்னஞ்சிறார்களுக்கு இந்த வயதிலே தான் அவர்களுடைய இமேஜை கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆரம்ப பாடசாலை உங்களது வீட்டிலே இருந்துதான் ஆரம்பமாகின்றது. அதனால் நல்ல முறையிலே ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக வேண்டி இந்த பெற்றோர்கள் தான் முதலாவது பாடசாலையாக அமைகின்றது. இந்த உதாரண சகோதரனாக, பெற்றோராக, தகப்பனாக, தாயாக வாழ்ந்து காட்டினால்தான் இந்த பிள்ளை ஒரு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக வேண்டி நல்ல நெறியிலே அந்த பிள்ளை வளர்க்கப்படுகின்றது. அதனால் தயவு செய்து இந்த சின்னஞ்சிறார்களை சீனா சேதம் சென்று சரி உங்களுடைய கல்விகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஏனென்று சொன்னால் அவ்வளவு தூரம் சென்று சரி கஷ்டப்பட்டு சரி பிள்ளைகளுக்கு அறிவை கொடுப்பது, சிரமத்துக்கு மத்தியில் தான் கல்வி வளர்கின்றது. அதனால் தயவு செய்து பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த பிள்ளைகளை ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துக்காக வேண்டி முன்னெடுத்து நடக்குமாறு கேட்டு நான் விடைபெறுகின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். සමරුදින්නේ මේ අවස්ථාවේදී පෙරපාසල් අධ්‍යක්ෂකතුමා අතින් මෂූර් මෞලානා මෙතුන් වෙත ලබා දෙන්න ලබන්නේ. පයිහලේ තට්ටිය අවසරය උත්සාහ කරන්න. The first place goes to Abdul Hakim Sahel, second place goes to Rina Riyaz, and the third place goes to Atiq Khalil. I would like to invite our honorable guest of honor, Mrs. Naina Lianage, to provide these certificates for the kids. Oh, sorry. කළුතර පරිවාස හා ළමාරක්ෂණ කාර්යාලයේ පරිවාස නිලධාරී නයනා ලියනගේ මහත්මයායි මේ අවස්ථාවේදී අපත් සමග තිල්ල බෙදා දීම සඳහා එක්ව සිටින්නේ.